இந்த டாபிக் ஊழியரை குறை சொல்வதற்கல்ல. ஏன்னா அவனுடைய கிரியைக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடே வருகிறதுன்னு இயேசு சொல்றார். யாரையும் குற்றப்படுத்த எனக்கு அதிகாரம் இல்லை. இந்த பதிவு சத்தியம் இப்படியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்காக. சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுதுன்னு என வேதம் சொல்கிறது. 5 வகை ஊழியமும் 9 வகையான வரங்களும் சபையாகிய நம் சரீரம், சபையான கட்டடம் அல்ல, சபையாகிய நம் சரீரம் பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும் விசுவாசத்திற்கு ஏதுவாகவும் சத்தியத்தை அறிவதற்கு ஏதுவாகவும் பயன்படுத்தணும். சத்தியம் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. இந்த சத்திய வசனத்தை போதிக்கும் போது அந்த வார்த்தை இருதயத்தை பரிசுத்தமாக்கணும். பாவத்தில் இருந்தால் அந்த வார்த்தை கண்டிக்கணும். பாவத்தை விட்டு மனம் திரும்ப செய்யணும். அந்த வார்த்தை இடுக்கமான வாசல் வழியாக வழிநடத்தி செல்லணும். கீழ்ப்படியாமல் போனால் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு என கண்டிக்கணும். அந்த வார்த்தை தேவ சாயலை கொடுக்கணும். அந்த வார்த்தை நம் சரீரத்திலும் கிரியையிலும் அன்பு, சந்தோஷம், இச்சையடக்கம் போன்ற ஆவியின் கனிகளை கொடுக்கணும். அந்த வார்த்தை பிசாசை துரத்துவதற்கு ஏதுவான அதிகாரத்தை கொடுக்கணும். இப்படி இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல பேசுகிறவரையும் குத்தணும், கேட்கிறவரையும் குத்தணும். அதாவது பேசுகிறவரும் அந்த வார்த்தையின்படி நடக்கணும், கேட்கிறவரையும் அந்த வார்த்தையின்படி நடத்தணும். மொத்தத்தில் எச்சரிப்பை உண்டாக்கும்படி இருக்கணும். வருகைக்கு ஆயத்தப்படுத்தணும். அந்த வார்த்தைன்னு பார்த்தோமே, அது மத்தேயு 5:2 இயேசு வாய் திறந்து சொன்ன உபதேசம். இதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? பயப்படுறீங்களா? படிப்பு காரியத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து ஏதோ ஒரு தேவை இருக்கா? வியாதியால் கஷ்டப்படுறீங்களா? குடும்பத்தில் பிசாசின் போராட்டம் இருக்கா? கவலைப்படாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க. நம்ம ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவர்களையும் பெரியவர். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் விசுவாசித்தா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நாம் ஜெபிக்கலாமா அப்படின்னு குறி சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு வாரத்தில் ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும்னு ஜாதகம் பார்க்கக்கூடாது. இதனால் நம்ம ஆத்மாவுக்கு என்ன பக்தி விருத்தி? சிந்திச்சு பாருங்கள்.